Hi friends, welcome back to Troubleshooting channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்ல Wi-Fi செட்டிங்ஸ் இருக்குல நீங்க Wi-Fi வந்து கிளிக் பண்ணி கனெக்ட் பண்றீங்களா Wi-Fi சோ அந்த செட்டிங்ஸ் வந்து இல்ல வந்து என்னால Wi-Fi வந்து கனெக்ட் பண்ண முடியல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா சோ அதுக்கு வந்து ஒரு பேசிக்கா ஒரு 3 ஸ்டெப் வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன் என்னோட லேப்டாப்ல அதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பாக பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக வந்து உங்களுக்கு வந்து வைஃபை ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். பட் இருந்தாலும் அதாவது இந்த 2 ஸ்டெப்லையும் சால்வ் ஆகாத முடியல அப்படின்னா 3rd ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். உங்கள் லேப்டாப்பில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதுவே வந்து உங்களோட வைஃபைலையோ இல்லை டாங்கல்லையோ ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ வந்து உங்கள் லேப்டாப் உங்கள் டாங்கல் உங்களோட ரவுட்டர்ஸ் ஆர் மோடம்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஆனால் என்னோடய லேப்டாப்பில் வைஃபை கனெக்ட் ஆகலை அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இந்த ஸ்டெப்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி உங்கள் லேப்டாப்லேயும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து சிஸ்டம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 பேசிக் ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து பண்ணுறதுனால இப்போ இந்த வைஃபையோட சிம்பிளே இங்கே இல்லை அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனேபிள் ஆகும் இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணுறது மூலயமா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ncpa.cpl அப்படின்ற ஷார்ட்கட் கீ ஷார்ட்கட் இது கொடுக்கணும். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து இது வந்து ப்ளூடூத் அடாப்டர், ஈத்தர்நெட் அடாப்டர், வைஃபை அடாப்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வைஃபை அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா. இது எனேபிளாக இருந்தாலும் சரி டிசேபிளாக இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனேபிளாக இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைஃபை அடாப்டர் வந்து கிரேட் அவுட் இதுக்கு வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்களா போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் சேம் ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் அப்படின்ட்டு வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது திருப்பியும் வந்து ரீஎனேபிள் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பு. இது பண்ணுறது மூலியமாகவும் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த அடாப்டரை வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி டிசேபிள் பண்ணிட்டு எனேபிள் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து என்ன பண்ணணும்னா விண்டோஸ் ஆர் அகைன் சேம் ரன் கமாண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து services.msc அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணணும். ஸோ அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அங்கே ஒரு பர்டிகுலர் இந்த வயர்லெஸ் லேன் அடாப்டரோட சர்வீஸை வந்து நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எந்த அப்ளிகேஷனாலும் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு WLAN அப்படின்னு கொடுத்தீங்கன்னா WLAN அப்படின்னா வயர்லெஸ் லேன் ஏரியா நெட்வொர்க்கு ஆட்டோ கான்ஃபிக் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த சர்வீஸை வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போனதுக்கப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் டைப்புக்குள்ள இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கணும். அப்படி ஏதாச்சும் ஆட்டோமேட்டிக் டிலே ஸ்டார்ட்டு இல்லை மேனுவலில் டிசேபிளில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக் வச்சுட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த VLAN ஆட்டோ கான்ஃபிக். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் இருக்குல்ல. ஸோ இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கேயும் பாருங்கள் இந்த வைஃபை சிம்பிள் வந்து குளோபல் சிம்பிளுக்கு மாறிடுச்சு. ஏன்னா வந்து அதோட பர்டிகுலர் சர்வீஸை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ரீஸ்டார்ட் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து விண்டோஸ் ஆர் நம்ம வந்து டிவைஸ் மேனேஜர் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கமாண்ட் வந்து tvmgmt.msc அப்படின்னு டைப் பண்ணணும். கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இதை வந்து மேக்ஸிமைஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் மேனேஜரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா நெட்வொர்க் அடாப்டர்ஸ்ன்னு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ட்ராப் டவுன் பண்ண போகிறோம். இதில் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டர்ன்ட்டு. ஸோ இங்கே வந்து இந்த குவால்காம் ஆத்தாரிட்டி அப்படின்ட்டு வந்து ஒரு வேர்டிங் இருக்குது. பட் எல்லா லேப்டாப்லேயுமே இது இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த காமன் வேர்டிங் வந்து கிடையாது. வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டர்ன்றது ஒரு காமன் வேர்டிங், ஓகேங்களா. இது வந்து இப்போ லேப்டாப்பை பொறுத்து வந்து மாறும். இப்போ நான் வந்து லெனோவோ வச்சுருக்கேன்னா இப்போ நீங்கள் HP வச்சுருப்பீங்க,
இன்னொருத்தவங்க டெல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து லேப்டாப் மாடல்ஸை பொறுத்து வந்து மாறும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ வந்து இந்த சிஸ்டம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இங்கே வந்து எக்ஸ்க்ளமேட்ரி எல்லோ கலரில் சிம்பிள் இப்போ நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்க்ளமேட்ரி மாதிரி ட்ரையாங்கல் மாதிரி போட்டு எக்ஸ்க்ளமேட்ரி. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே இருக்குது இந்த வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டர்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்டேட் டிரைவர்ன்ற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து லெட் மீ பிக் அப்படின்னு இருக்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு அதுவே ஒரு பை டிஃபால்ட்டாக ஒரு டிரைவர் காமிங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் டிரைவர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வரும். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு நம்ம பண்ணோம்ல, அதுலேயே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வைஃபை இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி ஆகாத பட்சத்தில் இந்த 3வது ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் ஸ்க்ரோல் வித் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஏதாச்சும் செட்டிங்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். பாய்.